இல்லை. வேற யார பாக்க? என் மாட்டு பொண்ணை பாக்க. அவளுக்கு என்ன என்ன ஏதுன்னு அங்க போய் அவளை பார்த்தாலே தெரியும். என்னையே கேட்டு இருக்கேளே. கோச்சிக்கப்படாது. அவ உடம்புக்கு என்ன, அவளுக்கு என்ன பண்ணுதுன்னு சொல்றாங்கறத என்னன்னு சொன்னேன்ல, அதுக்கு தேவையான மருந்துகளை எடுத்துட்டே போடுவோம் இல்லையோ, அதுக்காகத்தான் கேட்டேன். டாக்டர், இப்ப அவளுக்கு 3 மாசம். அப்படியா? வெரி குட். முன்னெல்லாம் என்கிட்ட மணிக்கணக்கா கலகலகலகலன்னு பேசிட்டு இருப்பான். இன்னைக்கு கோவில்ல 4 வார்த்தை பேசுறதுக்குள்ள அப்படியே சோர்ந்து விழுந்துட்டா டாக்டர். அது வேற ஒண்ணும் இல்ல, உங்களுக்கு தெரியாதுல்ல, நீங்களும் பொண்ணு தானே. அது வந்து 3வது மாசம் மசக்க வரும்போது இல்லையோ. மசக்க என்ன மயக்கம் தான் வரும் டாக்டர். கண்ணை கொண்டு போய் அப்படியே சொருகாது தெரியுமா? கண்ணை சொருகிறதா? ஆமா டாக்டர், அதனாலதான் எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. டாக்டர், என் குழந்தைய அம்பாள் கிட்ட ஒப்படைச்சிட்டேன். அவ திருப்பி கொடுப்பாங்க நம்பிக்கை எனக்கு பரிபூர்ணமா உண்டு. இப்போ என் மாட்டு பொண்ணை உங்க கையில ஒப்படைக்கிறேன். அவளை உசுரோட காப்பாத்தி கொடுக்க வேண்டிய பொறுப்பு உங்களுடையது. என்ன செலவானாலும் சரி, அது செய்யறதுக்கு நான் காத்துட்டு இருக்கேன் டாக்டர், காத்துட்டு இருக்கேன். எல்லாம் சரியா போச்சு. வெரி குட். ரொம்ப சீக்கிரம் எங்க இனி பயமில்லை. அவனுக்கு பிள்ளைகிட்ட சொல்லுங்க. நான் அது சொன்னா நம்ப மாட்டேங்குது. என்னம்மா, கொஞ்சம் கை நீட்டு பார்க்கலாம். கை நீட்டு. ஒண்ணும் இல்லையே, முகத்துலதான் வீக்னஸ் தெரியுது. உடம்புக்கு ஏதாவது உபதிரம் பண்றதா என்னன்னு சொல்லுமா. அவங்க என்ன கண்டிங்க? அதுக்கு ஒண்ணு சாதி வைக்க ஒண்ணும் கிடையாதுங்க. தான் புருஷன் இப்படி பார்த்ததுல இருந்து தாலி பட்டா கடந்து செட்டிங்க இருக்கிறவங்களையும் சாவடிக்குது அந்த புள்ள. ஏமா அப்படியா? உன் ஆத்துக்காரர் தான் எல்லாம் சரியா போச்சுமா. இனி தாராளமா சாப்பிடலாமே. அவங்க எந்திரிச்சு உட்காட்டுங்க. எந்திரிச்சிருவோம்மா. நான் சொல்றேன், இன்னும் இல்லையே, சாப்பிடு. நீங்க சொல்லி உங்களுக்கு என்னங்க தெரியும்? நகரப்பா, என்னங்கிறது என்னன்னு சொல்லு, நான் தெரிஞ்சு விடுறேன். ஏதோ மகமாய் காப்பாத்திட்டா. அவங்களுக்கு ஏதாவது ஒண்ணாயிருந்தா அந்த அம்மா என்ன சொல்லிருப்பா தெரியுமா? என்ன சொல்லிருப்பா? என் குழந்தைய மயக்கி சேரி கிழித்துட்டு போய் கொன்னுட்டான்னு மண்ணை வாரி அரைச்சிருப்பா. ஏதாவது ஆயிருந்தா தானே. இப்ப எல்லாம் சரியா போடுதம்மா. இன்னும் நல்லா சரியா போய் தலைக்கு 3 தண்ணி விட்டதுக்கு அப்புறம் அவங்களை அழைச்சுக்கிட்டு போய், இந்த அம்மா உன் பிள்ளைய உசுரோட உன் கையில ஒப்படைச்சிட்டேன், என் வார்த்தை கழிச்சுட்டேன்னு சொல்லி, அதுக்கப்புறம் சாப்பிடுறேனோ சாவறேனோ என்னவா போறேனோ. செல்லு ஒண்ணு தெரிஞ்சிடணும். இங்க நானா வரல தெரியுமோ, உங்க மாமியா என் வீட்டுக்கு வந்து என் குழந்தைய அம்பாள் ஒப்படைச்சுட்டேன், என் மாட்டு பொண்ணை உங்க கையில ஒப்படைக்கிறேன், அவளை உசுரோட சௌக்கியமா திருப்பி ஒப்படைக்க வேண்டியது உங்களுடைய கடமைன்னு சொல்லி அங்க கதறின்னு இருக்க. இத கேட்டதுக்கு அப்புறமாவது நீ சாப்பிடலாமையோ? அம்மாவே இந்த வார்த்தையை சொன்னதா நான் கேட்டதுக்கு அப்புறம் எனக்கு சோறு தண்ணி வேணுமான்னு நான் கேட்டதா? நீங்க போய் அவங்க கிட்ட கேளுங்க. என்னம்மா, நீங்கதான் இருக்கா? ஆமா டாக்டர். அங்க எப்படி? உங்க பையனுக்கு ஆல்மோஸ்ட் இறங்கி கொடுத்து, இனி பயம் இல்லை. என் மாட்டு பொண்ணு எப்படி இருக்கா டாக்டர்? உடம்புக்கு ஒண்ணு இல்ல, வேணும்னே கொலைப்பட்டினியா கிடந்து உடலை வாட்டிண்டு உசிரியா அணுவா போக்கிட்டு இருக்கா. இத பத்தி அம்மாச்சி நண்ட ஒரு விஷயம் சொன்னா. ஏமா, அந்த பொண்ணு மீன் ரொம்ப பிரியமா சாப்பிடுவாங்க. அப்படியே பிரியமா? பிராணனையே விட்டுடுவாளே. அப்படி சொல்லுங்க. அப்படி பிராணனுக்கு நிகரா மதிச்சு சாப்பிட்டு இருந்த அந்த மீன்பாடை தன் ஆத்துக்காரனுக்கு பிடிக்கலன்னு தெரிஞ்ச உடனே அறவே நிறுத்தி விட்டா. சாப்பாடு அரைகுறையா போச்சு. அதுலயும் ஆம்படியா இந்த நிலைமைக்கு வந்த உடனே அந்த அரைகுறை சாப்பாட்டையும் அடியோட நிறுத்தி விட்டா. வீக்னஸ் வராம என்ன செய்யும்? பெட்ரோல் இல்லாம கார் ஓடுமான்னு. அது சரி, அது சரி. ஏன் டாக்டர், இந்த மீனை பத்தி உங்க வைத்தியத்துல என்ன சொல்றது? இந்த கேள்விக்கு நான் ஒரு டாக்டரா இருந்து பதில் சொல்றேன். மீன்ல இல்லாத விட்டமின் சத்துக்கள் வேற எதுலயுமே இல்லை. நல்லதோ கெட்டதோ வருஷக்கணக்கா வழக்கமா பிரியமா சாப்பிட்டு இருந்த ஒரு வஸ்துவை திடீர்னு நிறுத்திட்டாலே வீக்னஸ் தன்னால வந்துடும். இன்னொன்னு சொல்றேன் கேளுங்க. பிராந்தி, விஸ்கி, சாராயம் ஏராளமா சாப்பிடறோம் இல்லையோ, அதுல சில பேர் பொட்டுன்னு விட்டுருவா. உடனே கை காலம் ஆட ஆரம்பிச்சிடும். கெடுதலை விட்டாலே இந்த நிலைமை என்ன? சகல சத்துக்களும் நிறைஞ்ச மீன் உணவை அந்த புண்ணு சன்னா நிறுத்திட்டா பாருங்க. இந்த வீக்னஸுக்கு அதுதான் முக்கிய காரணம். அப்போ இந்த நிலைமையில அது குடுக்கலான்னு சொல்றேல? அதைத்தான் குடுக்கணும் நான் சொல்லலம்மா. அதையாவது கொடுத்து அவளை நல்லா சாப்பிட வச்சாதான் அவ உடம்புல ஜீவன் நிலைக்கும். அதை செய்ய முடியலன்னு வச்சுங்க, அப்புறம் என்ன டாக்டர் இப்படி ஆயிட்டே என்ன குறை சொல்லி பிரயோஜனம் இல்லை. பிள்ளைக்கு அம்மா வாத்திருக்குல்ல, அது இந்த சேரிதான் நினைச்சுக்கிட்டு வராங்க போல இருக்கு. வாங்க தாய் வாங்க, உங்க பிள்ளை காலவுல சேரில இருக்குதுங்க.
தெரியாத எனக்கு? நான் இந்த சேருக்கு தாண்டி வந்தேன். அதுவும் உன்னை பார்க்க தான் வந்தேன். என்ன பாக்கவா? ஆமாடி, உன்னால எனக்கு ஒரு பெரிய காரியம் சொல்லுங்க தாயி, உங்களுக்கு நான் செய்ய மாட்டேங்களா? செய்வடி. நீ செய்வேன்னு நம்பித்தானே உங்ககிட்ட வந்திருக்கேன். சொல்லுங்க, என்ன செய்யணும் சொல்லுங்க. சொல்றேன்டி, சொல்றேன்னு துணிஞ்சு வந்தாச்சு. சொல்லித்தானே ஆகணும். அது வந்து அம்மா, நான் வேணுமா தனியா வரட்டுங்களா? அதாண்டி, வாடி. என்னம்மா சங்கதியை சொல்லுங்கம்மா. சொல்றேன்டி, சில விஷயங்கள் சில பேர்கிட்ட தான் சொல்ல முடியும். இந்த லோகத்தை என்னால புரிஞ்சுக்க முடியலையே. அழ வேண்டிய இடத்துல சில பேர் சிரிக்கிறான், சிரிக்க வேண்டிய இடத்துல சில பேர் அழறா. அதனால ரொம்ப ஜாக்கிரதையா பேச வேண்டியிருக்கு. ஆமாங்க, ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணுங்க. அந்த ஜாக்கிரதைய புரிஞ்சவனி பேரம் பேத்தி எடுத்தவோ மாட்டு பொண்ணு மகளா பாவிச்சு நடத்திட்டு இருக்கேன். இப்ப நான் உங்ககிட்ட ஏதாவது கேட்டேன்னு வச்சுக்கோ, நீ என்ன தப்பா நினைக்க மாட்டேங்கிற நம்பிக்கையில தாண்டி உங்ககிட்ட கையேந்து நின்று இருக்கேன். இதெல்லாம் எதுக்கம்மா? நான் என்ன செய்யணும் சொல்லுங்கம்மா. சொல்றேன்டி, என் குழந்தை இருக்கானோ இல்லையோ? அம்மா வாத்திருக்குதுங்க. ஆமாண்டி, அதுக்காக அந்த செல்லக்கண்ணு பச்சை தண்ணி கூட பல்லுல படப்படாதுன்னு பிடிவாதமா இருக்கலாம். அப்படி விட்டு விடலாங்களா? வாயும் வயிறுமா இருக்கிற பொண்ணு அது இசிட்டப்பட்டத சேஞ்சு கொடுத்து பக்கத்துல இருந்து ஊட்டி விட வேண்டிய நேரம் இல்லைங்களா இது? ஆமாடி, என் மாட்டு பொண்ணுக்கு என்ன இஷ்டம்னு நோக்கு தெரியுமா இல்லையோ? எனக்கு நம்ம உலகத்துக்கே தெரியும். மீன் குழம்பு வேணாக்கா 2 உருண்டை சாஸ்தியா தான் திங்கும். அத பத்தி கூட நான் டாக்டர் கிட்ட கேட்டுட்டேன்டி. எதையாவது கொடுத்து அவனை சாப்பிட வச்சிருங்க, இல்லன்னா அவ உடம்பு டேங்கரா போயிடும் அப்படின்னு சொல்ற. அதனால கொடுப்பமே அப்படிங்கிற முடிவுக்கு நான் வந்துட்டேன்டி. ஏமா இந்த குழம்புக்கா இப்படி கிடந்து குழம்புறீங்க? குழப்பமெல்லாம் குழப்பமாட மாதிரி ஒரு குழப்பமும் வேணாம். செய்வாதீங்கம்மா, என் வீட்டுல இன்னைக்கு வெறா மீன் குழம்பு தான் வச்சிருக்கிறேன். நீங்க வீட்டுக்கு போங்க, நான் கொண்டு போய் கொடுத்து அவளை சாப்பிட வச்சுடுறேன். படி, அவ பாட்டன் சொல்லியாச்சு, டாக்டர் சொல்லியாச்சு, சேரில இருந்து அத்தனை பேரும் சொல்லியாச்சு, அவ சாப்பிடல. நீ சொன்னா சாப்பிடுவாளா? நான் பக்கத்துல இருந்து போட்டாத்தான் அவ சாப்பிடுவான். அப்ப நான் கொண்டு வரேன், நீங்க போடுங்க. அதெல்லாம் சரிப்பட்டு வராது. நீ என்னதாமா செய்ய சொல்றீங்க? இத பாரு, நான் அந்த தென்னந்தோப்பு கிட்ட நின்று இருக்கேன். நீ அதை எடுத்து நாங்க வந்துரும். அதுக்கப்புறம் என்ன பண்ணலாங்கிறத யோசிப்போண்டி, யோசிப்போம். செல்லக்கண்ணு, அம்மாடி, செல்லக்கண்ணு. வாம்மா, வாம்மா, வா. எல்லாம் சரியா கொடுத்து இப்பதான் ஆட்டுக்கார முகத்தை நான் பார்த்தனே. அம்மா பூர்ணமா இறங்கிடுத்து, முகத்துல தெரிய வந்துருத்து. செல்லக்கண்ணு, உன் பக்திக்கும் விரதத்துக்கும் அம்பாள் இறங்கலன்னா வேற யாருக்கடி இறங்க போறா? டாக்டர் சொல்லிட்டாரு, இனிமே பயம் இல்லைன்னு. டாக்டர் கிடைக்கட்டும். இந்த பார், நீ சொல்வியே அம்மா, நீங்க ஒண்ணும் சொல்லாதீங்க, உங்க வாயால பழிச்சிடும் சொல்லுவியோன்னா, இப்ப அம்மாவே சொல்றேன், நீ தீர்க்க சுமங்கலியா இருப்பேன். என் வார்த்தையில நோக்கு நம்பிக்கை இருக்கா? இருக்குமா? இருக்கு. எழுந்துரு. கொஞ்சம் வந்துட்டா, நான் ஒண்ணும் உங்ககிட்ட கொஞ்சம் வரல, சண்டை போடதான் வந்திருக்கேன். ஞாபகம் இருக்கா போட்ட சண்டையெல்லாம்? இருக்குமா? சண்டையில வளர்ந்த பாசம் தானேடி என்னை இங்க கொண்டு வந்து உட்கார்ந்து சுட்டு. நான் உங்ககிட்ட மல்லுக்கு நிக்கதான் வந்திருக்கேன். ஏம்மா? ஒண்ணு கேக்குறேன். ஆச்சாரமா இருந்து அங்க பிரதட்சணம் பண்ணி ஆத்துக்காரனை காப்பாத்தி விட்டேன். அதே நேரத்துல என் குடும்ப வாரசை அழிச்சிடணும் கங்கணம் கட்டிட்டு இருக்கியாடி நீ. என்னம்மா சொல்றீங்க? நீ இப்படி கொலைப்பட்டினி கிடந்தா உன் வயித்துல இருக்கிற சிசு என்னடி ஆகும்? இத பாரு செல்லக்கண்ணு, நீ பட்னியா இருந்தாலே என்னால பாத்துட்டு இருக்க முடியாது. என் குழந்தையோட குழந்தை பட்டு இருந்தா என்னால பாத்துட்டு இருக்க முடியுமாடி? ஆமா, யார் சொன்னாலும் சாப்பிட மாட்டேன்னு சொல்றியானே?
பொண்ணா பிறந்தவளுக்கு இவ்வளவு பிடிவாதம் ஆகாதே. இந்த பேர் இப்ப நான் எதுக்கு வந்திருக்கேன் தெரியுமா? சொல்றேன் புரிஞ்சுக்கோ. முன்ன சாப்பிட வைக்கத்தான் வந்திருக்கேன். இப்ப நீ ஏதாவது நீ சாப்பிட்டானும். அது வந்துமா வாயெல்லாம் என்னமோ போல இருக்கு. நல்லா இருக்குடி. நான் ஒண்ணும் மலடி இல்ல. உன் ஆத்துக்காரனை பெத்தவளே நான் தான். இது பாரு, கர்ப்பிணிகளுக்கு எந்தெந்த மாசத்துல இப்படி இப்படி இருக்கணும்னு எனக்கு நல்லா தெரியும். இது பாரு, வாய்க்கு பிடிக்கலங்கிறதுக்காக இப்படியே பட்டினி கிடந்தா இப்படி பல்ல கடிச்சுண்டாவது ஏதாவது ஆகாரத்தை போட்டு தாண்டி வைக்கணும். திரும்படி இப்படி ஏன் பிடிவாத நோக்கு தெரியுமோன்னா பிரமாணமா சொல்றேன். இப்ப நீ சாப்பிடலன்னு வச்சுக்கோ, இன்னில இருந்து நானும் பட்டினி கடந்து சாகிறேன். அது நோக்கு சம்மதம்னா உன் இஷ்டப்படியே செய்து கொடிமா. நான் வரேன். வேண்டாமா வேண்டாம், எனக்கு வேண்டாம். என் வார்த்தைக்கு நீயே மதிப்பு கொடுக்கலன்னா நான் எதுக்கிட்டு இந்த லோகத்துல இருக்கணும்? வந்துமா உங்க கண்ணு முன்னாலேயே நான் கஞ்சி காய்ச்சி குடிக்கிறேன். என்ன பொண்ணுடி நீ? வாய் ஒரு மாதிரி இருக்கிறச்சே வெறும் கஞ்சி தொண்டையில இறங்குமோ? அதுவும் உன் தொண்டையில. பாரு, நீ எது ரொம்ப பிரியமா சாப்பிடுவியோ அது இங்க இப்ப இருக்கு. என்னன்னு பாக்குறியா? சித்தை கூட வாய அந்த நிறைய விளக்கிட்டு அங்க இருக்கிறது எடு. எடுமா. ஏண்டிமா, அது என்னடி அது? மீன் குழம்பு. சாதாரண மீன் இல்லையாமே, அது என்னமோ சொல்றாளே வெறா மீன். ரொம்ப வசதியான மீனா? திங்க ரொம்ப ருசியா இருக்குமாடி. பின் என்னடி அப்படி உட்கார்ந்து வயிறார சாப்பிடு. உட்கார் உட்காருமா. இந்த மீன் குழம்பு சாப்பிடலாண்டி. டாக்டரே சொல்லிட்டார், இந்த மீன்ல இருக்கிற சத்து வேற எதுலயும் இல்லையா. இது சாப்பிட்ட உடனே தெம்பும் திராணியும் உடனே வந்துருமா. உடம்புல ரத்தம் மடமடமடமடன்னு ஊறிடுமா. அதெல்லாம் சரிம்மா. இது இந்த இடத்துக்கு எப்படி வந்தது? தானா வந்துருமா. அதுவும் துண்டம் துண்டமா நறுக்கப்பட்ட மீன். நான் தான் எடுத்துட்டு வந்தேன். ஏண்டி என்ன கிண்டலா பண்ணிட்டு இருக்க? ஆச்சாரம் நிறைஞ்ச ஆத்துக்குள்ள மீனை கொண்டு வந்து போட்டு அனாச்சாரம் பண்ணிட்டு ஏடி பாவி பேயே புதாரிய. என்னடி சாப்பிட சொன்னா என்னையே பார்த்து அழுதுட்டு இருக்க? சாப்பிடு. எம்மா, என் மானத்தை காப்பாத்துறதுக்காக பெத்த தாய் தகப்ப பிறந்த சாதித்தனம் சொத்து பத்து அத்தனையும் விட்டு போட்டு ஆண்டியா அன்னக்காவடியா மகமாயி போட்டு அனாதையா இந்த ஓட்ட குடிசைக்குள்ள விழுந்து கிடக்காங்களே. அவங்க எழுந்திருச்சு உட்கார்ந்து என்ன பார்த்து செல்ல கண்ணுன்னு கூப்பிட்டு ஒரு சிரிப்பு சிரிச்சுட்டாங்கன்னா அந்த சிரிப்புல எனக்கு ஊறாத ரத்தமா இந்த நாத்தத்தை திங்கிறதுனால ஊரிடும் டாக்டர்மாரெல்லாம் சொல்லிப்பட்டாங்க. அதை கேட்டுக்கிட்டா அன்னபூர்ணி உன் கையால் இந்த கர்மத்தை தூக்கிக்கிட்டு இந்த சேரிக்குள்ள வந்துட்டேன். அதற்கடுக்குமா நான் கையால போடுற வெறும் சோறே எனக்கு அமிர்தமாச்சு. அதுக்கு முன்னால இந்த நாத்தம் ஏமாத்திரமா. நான் சாப்பிடுறேம்மா. சோத்திக்கு கண்ணு, நான் தோத்துட்டேன்டி. ஜாதியில உயர்வு தாழ்வாங்கிறதெல்லாம் பிறப்பினால் அல்ல, அது குணத்தினாலதாங்கிறத நான் உணர்ந்துட்டேன்டி. உன்னுடைய உயர்வான குணங்கள் எல்லாம் படிப்படியா பார்த்துக்கிட்டே வந்ததுனால உணர்ந்துட்டேன்டி. சத்தியமா உணர்ந்துட்டேன். நீ தாண்டி பிராமண பொண்ணு, நான் தாண்டி பழச்சி. அம்மாடி